1960களில் அமெரிக்காவின் 80% ஹெராயின் ஒரே குழுவால் கட்டுப்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரெஞ்சு கனெக்ஷன் என்று அழைக்கப்பட்ட இந்த நெட்வொர்க் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் அமைப்பாக இருந்தது. துருக்கியிலிருந்து தொடங்கி மார்சேயில் ஆய்வகங்களில் சுத்திகரிக்கப்பட்டு நியூயார்க் நகரத்திற்கு கார் பம்பர்களில் மறைத்து கொண்டு வரப்பட்டது. பிரெஞ்சு மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்து வசப்படுத்தினர். என்ஒய்பிடி துப்பறியும் அதிகாரிகள் எடி ஈகன் மற்றும் சானி கிராசோ ஒரு ப்ரூக்லின் கஃபேயை கண்காணிப்பதில் இருந்து தங்கள் விசாரணையை தொடங்கினர். இது வரலாற்றில் மிகப்பெரிய ஹெராயின் பிடிப்புக்கு வழிவகுத்தது. ஆனால் பல குற்றவாளிகள் தப்பித்தனர். அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், பிடிபட்ட போதைப்பொருள் போலீஸ் கிடங்கில் இருந்தே மாயமாக மறைந்தது. உயர்மட்டத்தில் ஊழல் தொடர்ந்து நடந்ததற்கான அறிகுறி இது.